வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட திருந்த மாட்டாங்க போலயே. வீட்டுக்குள்ளதான் ஏகப்பட்ட தவறுகளை பண்ணி இந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, பயங்கரமா பொய் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்த ஸ்கெட்சா வெளியே போயிட்டு என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணலாம், வெளியே போயிட்டு என்ன மாதிரி பொய் சொல்லி அவங்களுக்கான தவறுகளை மறைக்கலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட் உட்கார்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் தொடர்ந்து இன்டர்வியூ வரும். ஓகேவா? எல்லாருமே தொடர்ந்து கண்டிப்பா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது அங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும்ல, அந்த கொஸ்டின்ஸை நேத்து நைட்டு நம்ம சாண்ட்ரா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மாதிரி கொஸ்டின் வரும், இப்படி கேட்பாங்களா அப்படி கேட்பாங்களான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா பிரஜன் ஓப்பனா சொல்லிட்டாப்ல, பிரஜன் ஓப்பனா உன்னை பத்தி வெளியே இப்படிலாம் பேசியிருக்காங்க, உன்னை பத்தி இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த உடைச்சிட்டாப்ல. உடச்சோடனே சாண்ட்ரா வந்து அந்த விஷயத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகே, ஓ இப்படி சொல்லியிருக்காங்களா, என்னோட அந்த மயக்கம் என்னோட அந்த பேனிக் அட்டாக் எல்லாம் நடிப்புன்னு சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் எப்படி நடிப்பாகும், நான் கண்டிப்பா பேசாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு தயாராயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூக்கு வந்து இப்ப தயாராயிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே கண்டிப்பா ஒரு சில இன்டர்வியூஸ் வரும். அந்த இன்டர்வியூஸ்ல நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியும், சாண்ட்ரா பிரஜன் 2 பேரும் சேர்ந்து அதிகப்படியான இன்டர்வியூ கொடுப்பாங்க. அப்பதான் டப்புன்னு மேனிபுலேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. சரி, ஓகே, நேத்து என்னென்ன மாதிரி டாபிக்க பேசினாங்க, வீட்டுக்குள்ள இன்னும் யார் மேல எல்லாம் வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்க, யாரை பத்தி வச்ச ஃபேக் அலிகேஷன்லாம் இப்போ வரைக்கும் மழுப்பிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம காலையில நீங்க முழிச்சோன்னே ப்ரோமோ தேடி இருப்பீங்க. கண்டிப்பா என்ன மாதிரி நீங்களும் ப்ரோமோ தேடி இருப்பீங்க. நானும் மறந்துட்டேன், எனக்கு சனிக்கிழமை இல்ல, ஆக்சுவலா எனக்கு ப்ரோமோ வராது கைஸ். ப்ரோமோ வராது மீன்ஸ் இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரோமோ வராது. ஐ திங்க் 12 மணிக்கு அப்புறம் ஒன்னு வீட்டுக்குள்ள இந்த ஏவி போடுற மாதிரி இந்த ப்ரோமோ ஏதாச்சும் வந்தாலும் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன் வந்து கடைசி அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டு அவங்கள அள வச்சு அப்புறம் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு டாட்டா போட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படி வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் பேசுற அந்த ஒரு விஷயம் தான் நம்மளே ஒரு மாதிரி அள வச்சிரும். ஏன்னா அந்த மனசு அப்படி ஒரு பேச்சை போடுவாப்ல. பட் லாஸ்ட் சீசன் நமக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிச்சு. இந்த சீசன் கண் கலங்குமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச அடுத்த அந்த ப்ரோமோ தான் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கான ப்ரோமோ வரும். இந்த கிராண்ட், ஏன்னா இப்போதைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. இப்போதைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணி இந்த டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்திருப்பாங்க. நாளைக்கு ஷூட்ல தான் நம்ம ஃபைனலிஸ்ட்டை கூட்டு போவாங்க. ஓகே, அந்த ஃபைனலிஸ்ட் 2 பேர் யாரு இல்ல 3 பேரை கூட்டு போறாங்களா அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு தான் தெரியும். பட் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஃபினாலேக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதை வச்சு வீட்டுக்குள்ள ஒரு ஷூட் பண்றது, அப்புறம் ஸ்டேஜ்ல ஷூட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு 2-3 ப்ரோமோ இன்னைக்கு நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 ப்ரோமோ வரும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏவி இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. லாஸ்ட் சீசன் போட்ட மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஏவி, எல்லா விஷயமும் கலந்த மாதிரி ஒரு ஏவி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நேற்று நைட்டு நம்ம பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். சும்மா அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். பிக் பாஸ் சீசன் 9ஓட கடைசி சாட்டர்டே எபிசோட்ல நிற்கிறோம். இதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோடும் கிடையாது, மண்டே எபிசோடும் கிடையாது, சண்டே எபிசோட் மட்டும் இருக்கு. அதான் நாளைக்கு இருக்கு. அந்த வகையில் இதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் எபிசோடே கிடையாது, சொல்லப்போனால் எபிசோடே கிடையாது. சேதனை யாரையும் பிடிச்சி திட்ட போறது இல்லை, யாருக்கும் ரோஸ்ட் கிடைக்க போறது இல்லை, யாரும் எவிக்ட் ஆக போறது இல்லை. எவிக்ட் மட்டும் நடக்கணுங்க. இந்த 4 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தூக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் அவ்வளோதான், பிக் பாஸே முடிஞ்சு. இதுக்கப்புறம் அங்கே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே சேனல் கையில தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் நேற்று நைட் நம்ம பிரஜன் சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிரஜன் என்ன சொல்றாருன்னா, உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே இருக்கு. முக்கியமா அந்த கார் டாஸ்க் அப்போ நீ மயங்கி விழுந்தது, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பயந்தது, இது எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்குள்ள வந்த வியானா கூட அதை வந்து நடிப்புன்னு தான் சொன்னா. வீட்டுக்குள்ள வந்த வியானா கூட அதை எங்களுக்கு ஏத்துக்கவே முடியல, அது நடிப்பு மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வியானா சொல்லியிருக்கா, ரம்யா சொல்லியிருக்கா. நிறைய பேர் அதை ஆக்சுவலா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. அதை வந்து நீ அங்க எப்படி பேசணும் நினைக்கிற பேசிக்கோ, உனக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு, நீ என்ன நிலைமையில இருந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், அதனால நீ வந்து இன்டர்வியூல பேசிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் சொல்லிட்டாப்ல. இதுல சாண்ட்ராவும் இந்த கொஸ்டின்லாம் இன்டர்வியூல அப்போ வரும்ல, சரி ஓகே நான் அங்க பேசிக்கிறேன், நான் எதுக்கு நடிக்கணும், நான் எதுக்கு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கணும், நான் எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கணும், எனக்கு உண்மையாவே பயம் இருந்துச்சு. முக்கியமா கமாருதீனை பார்த்தாலும் எனக்கு செம பயம் இருந்துச்சு, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நேத்தும் ஒரு டிராமாவை போடுறாங்க. அப்ப மெனக்கெட்டு வினோத்தை கூட்டு வேற சொல்றாங்க, வினோத்தை கூட்டு கேட்கறாங்க. வினோத் அங்கதான் இருந்தாப்புல, வினோத்தை கூட்டு, வினோத்தை உங்களுக்கு தெரியும்ல வினோத், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கமாருதீன் வந்து இந்த பக்கமா நடந்து வரும்போது நான் பயங்கரமா பயந்தேன்னு சொல்லிட்டு, நீங்க கூட கமாருதீனை கூட்டிங்கல்ல, காமுங்க வாடான்னு சொல்லிட்டு, அப்ப வரும்போது நான் வந்து எப்படி பயந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் நடிப்புன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து வினோத் கிட்ட சொல்றாங்க. அப்ப வினோத்துக்கான ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா வினோத் வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல. வினோத்தை பொறுத்தவரைக்கும் ஓ அதுவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுட்டாப்ல. ஏன்னா வினோத்தும் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாப்ல. வினோத்தும் அந்த விஷயத்த வீட்டுக்குள்ள யார்கிட்டயோ பேசினாங்க. யாருக்கிட்ட,
காமு வெயிட் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கிட்டே பேசினாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவன் சும்மா சாதாரணமா கமர்தி நடந்து வந்தான். அதுக்குள்ள இந்த அம்மா பார்த்துட்டு ஓன்னு கத்தி ஒரு மாதிரி ஒலியுது. நானும் அங்கதான் உட்கார்ந்துருந்தேன். அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்களே பேசியிருக்காப்ல. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாக்கான நாடகம் வந்து ஃபுல்லா வெளுத்து போச்சு. இந்த அம்மா இதுக்கப்புறம் எப்படி மேனிபுலேட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா அம்மா நல்லாவே மேனிபுலேட் பண்ணுது ப்ரோ. அந்த அம்மா கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு. நேத்து பார்த்திருப்பீங்களா, ரெட் கார்டு கொடுத்த 2 பேரை பார்த்து பாவப்பட்டு பேசியிருப்பாங்களே, என்ன மன்னிச்சுக்கோங்க, ரெட் கார்டு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஒன்னு ஹக் பண்ணும் போல இருந்துச்சு, உன்னை நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிராமா போட்டிருப்பாங்க. சேம் அதே டிராமாவை போட்டு கண்டிப்பா இன்டர்வியூல வந்து மழுப்பி பேசுவாங்க. பட் நான் வெயிட் பண்றது அப்பத்தாக்கான இன்டர்வியூ தான். அந்த டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டு அப்பத்தா கொடுக்க போற இன்டர்வியூக்கு நான் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்பத்தா கிட்ட கண்டிப்பா வீடியோ ஆதாரத்தோட இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க, இங்க பாத்தீங்களா அவங்கள பத்தி சாண்ட்ரா அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பத்தா கொடுக்க போற ஆன்சர் நான் பார்க்கணும். வீட்டுக்குள்ள நார்மலா உட்கார்ந்து இருக்கும் போதே அப்பத்தா வந்து எந்த விஷயமும் தெரியாம இந்த அளவுக்கு தக்கு கொடுத்துட்டு இருக்கு. உன் புருஷன் உனக்கு கட்டு கொடுத்தா உன் புருஷன் போய் கேளுமா, என்ன பத்தி அதிகமா தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அப்பத்தா இந்த அடியை போடுதுன்னா, வெளியே போயிட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பத்தா போட்டு நொறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த குடும்பம் பயங்கரமா டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்பிளா ஒன்னு சொல்லணும்னா, பிரஜன் சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும், அவங்க பண்ணது நிறைய விஷயங்கள் தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தையும் மழுப்புறாங்க ப்ரோ. இப்போ ஒருத்தையும் என்ன சொல்றாங்க, நான் வந்து திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சுலாம் பேசல, எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அந்த பயத்துல நான் வந்து அசிங்கப்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க. பயத்துல யாராச்சும் ஒரு பொண்ணோட கேரக்டர் அசிங்கப்படுத்துவாங்களா? இந்த அம்மா பேசின விதம் எப்படி இருந்துச்சு, திவ்யா வந்து பிரஜன் கூட சுத்தின மாதிரியோ பிரஜனை வச்சு யூஸ் பண்ண மாதிரி தானே இருந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டுக்குள்ள எவ்வளவு மலிப்பி பேசுதுன்னா, எனக்கு பயம் வந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் மேட்டர் ஆகட்டும், இந்த கட்டு நீட்டு இந்த மேட்டர் ஆகட்டும், இதுல எல்லாம் எனக்கு பயம் வந்துச்சு. மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம நான் பயந்துட்டேன். அந்த பயத்துல தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு உருட்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க எனக்கான கேள்வி என்னன்னா, நீங்களே இந்த வீட்டுக்குள்ள வந்த 2வது வாரமோ 3வது வாரமோ ஒன்னு சொல்லியிருக்கீங்க, நான் பிரஜன் கூட 20 வருஷமா இருக்கேன், பிரஜனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் எப்படி என்ன மாதிரி ஒவ்வொருத்தட்ட பழகுவார், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவருக்குமே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ்லாம் உண்டு, ஆனால் அவர் பயங்கர லிமிட்டாக தான் பழகுவார், ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி பழகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரை பற்றி நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களில். இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு விஜே பாருக்கான டாபிக் வரும்போது நினைக்கிறேன். ஏன்னா விஜே பார் வந்து ஒரு மாதிரி சைட் அடிக்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம சாண்ட்ரா ஒரு அடியை போட்டிருப்பாங்கல்ல, அந்த டைம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, நான் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன், அவன் எங்கே ஷூட் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நான் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிரஜனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ பிரஜனை பற்றி இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும்னு சொல்கிற ஆட்கள், அப்போ பிரஜனை பற்றி இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும்னு சொல்கிற நீங்கள் பிரஜனை வந்து இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசியிருக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த பொண்ணு யாரு, என்ன மாதிரி கேரக்டர், அவளோட லைஃப் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கான கேரக்டரை தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் பேசினே தப்பு தான். இந்த அம்மா வந்து அந்த தப்பை உணர்ந்து, நான் தப்பா பேசிட்டேன், ஆமா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பயம் வந்து நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா கூட விட்டுருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, நான் தப்பாலாம் பேசல, நான் பயத்துல பேசினேன். பயத்துல ஒரு பொண்ணோட கேரக்டர் நீ அசிங்கப்படுத்துவியாமா? எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இன்டர்வியூல மாட்டணும் ப்ரோ, நல்ல ஒரு தரமான இன்டர்வியூ எதுலையாச்சும் மாட்டணும். அப்பதான் வளச்சொலத்தி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த அம்மா என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க தானே போறோம், பார்க்காமே போறோம், இங்கே தானே இருக்க போறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா மழுப்புவாங்க ப்ரோ, வெளியே வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் திருப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறங்க நம்ம கமெண்ட்ல போடுங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணியாச்சு, அவங்க ஃபினாலிஸ்ட் எல்லாம் க்ரூம் ஆயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு நைட்டோட லைவ் வேற கட் ஆயிரும், வணக்கத்தை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சுல, பிக் பாஸே முடிஞ்சு போச்சு ஒரு வழியா. சரி ஓகே கைஸ், அடுத்த வீட்டில் பார்க்கலாமா? ஸோ இன்னொரு இது வேற இருக்கு ஆக்சுவலாக, அந்த ரெட் கார்டு கொடுத்த 2 பேரும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வர்றதா ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அப்பத்தான் வெளியே வந்து ஏதாவது சம்பவம் பண்ணோம் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.